பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 45 மற்றும் 75 மீபேகா டேஷ் ஆகும். மீபேக்கானா மீ பெரு பொது காரணி அப்படின்னு அர்த்தம். அது எப்படின்னு நான் இப்போ செஞ்சுட்டு நம்ம இந்த ரிசல்ட்டை எழுதிக்கலாம். 45க்கும் 75க்கும் உங்களுக்கு இங்கே செஞ்சு காமிக்கிறேன். 45 75ங்களா? இப்போ ரெண்டாலையும் வகுப்படுற மாதிரி எண் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 45குள்ளே 9 5 இருக்கும். 9 5 45. இந்த 75குள்ளே பார்த்தீங்கன்னா 7குள்ளே ஒரு 5 இருக்கும். மிச்சம் 2 இருக்குங்களா? 25ன்னு இருக்கும். 5 5 25. அதாவது 9 5 45, 15 5 75. மறுபடியும் இது ரெண்டும் ஒரு 3ஆல் வகுத்துக்குங்க. 3ஆல் வகுத்திங்கன்னா என்ன வரும் நமக்கு? இங்கே 3 3 9, இங்கே வந்து 5 3 15 இந்த மாதிரி கிடைக்கும். மேற்கொண்டு இதை வந்து வகுக்க முடியுமான்னு பாருங்கள். வகுக்க முடியாது. இதுவும் ஒரு பகாயன், இதுவும் பகாயன். மீசிமானா தான் 1 1 வர வரைக்கும் வகுக்கணும். மீபேக்கானா இதோட நிறுத்திடணும். இங்கே சைடில் நமக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது? 5ம் 3ம் இருக்குங்களா? இப்போ 5 பெருக்கல் 3 இப்போ 15ன்னு கிடைக்கும். அப்போ 45 மற்றும் 75 மீபேக்கா 15 ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் ஒன், இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபேக்கா டேஷ் ஆகும். அடுத்தடுத்த இரட்டை எண்ணா எந்த எண் வேணாலும் வச்சுக்கலாம். இரட்டை எண்கள்னால் 2 4 6 8 10 இப்படி போயிட்டுருக்குங்களா கண்டினியூஸாக. எந்த 2 நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இங்கே 6 8 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 6 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுத்திங்கன்னா 3 2 6 4 2 8ன்னு கிடைக்குங்களா? இதை மேற்கொண்டு பண்ண முடியாது. ஏன்னா 2 நம்பராலையும் வகுப்படணும் இல்லைங்களா? அப்போ வந்து இதனுடைய 2 அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபேக்கா என்னன்னு சொல்லிடலாம்னா 2 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து தேர்டு பாருங்கள். 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா 9 எனில் அவற்றில் மீபேக்கா டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இரு எண்களின் பெருக்கற்பலன், இரு எண்களின் பெருக்கற்பலனுக்கு உங்களுக்கு இப்படி போடுறேன். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீபேக்கா அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே என்ன சம்மில் கொடுத்துருக்காங்க? 3 மற்றும் 9 ஆகிய எண்களின், அந்த ஒரு எண் 3ன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு எண் 9. 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீபேக்கா என்னன்னு கேட்குறாங்க. மீபேக்கா 3ஆக தான் இருக்கும். அதான் இங்கே 3ன்னு கொடுத்துருங்க. அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள். 26 39 மற்றும் 52 ஆகிய எண்களின் மீசிமா, இந்த 3 எண்கள் கொடுத்துட்டு மீசிமா கேட்குறாங்க. என்னென்ன நம்பர்னால் 26 39 52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13வது வாய்ப்பாடில் தான் வகுப்படுற மாதிரி இருக்குது. 13ஆல் வகுத்திங்கன்னா இங்கே 2 டைம் வரும். 2 13 26, இங்கே 3 13 39, இங்கே பார்த்தீங்கன்னா 13ஆல் வகுத்திங்கன்னா 4 டைம் வரும். இப்போ 2 3 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு அவங்க மீபேக்கான்னு கொடுத்தாங்கன்னா 13ஓட நிறுத்திடலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மீசிமான்னு கொடுத்துருக்கனால கடைசியாக 1 1 வர வரைக்கும் பண்ணணும். கடைசியாக 1 1 வர முடிக்க பண்ணணும். மறுபடியும் 2 எடுத்துக்குங்க. 2 2 3 2 2 4, மறுபடியும் 2 எடுத்துக்குங்க. 1 3 1 3 எடுத்துக்குங்க. 1 1 1. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 13 × 2 × 2 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது ரெண்டையும் ஒன்றா பெருக்கிக்குங்க. 13 2 26. இதையும் பெருக்கிக்குங்க. 2 3 6. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 6 6 36, மிச்சம் 3 இருக்குங்களா? 2 6 12 12 3 15. அப்போ என்ன நமக்கு கிடைக்கிது? 156. அப்போ இங்கே சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? மீசிமான்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 156 இல்லை மீசிமானா இந்த மாதிரி 1 1 வர வரைக்கும் பண்ணணும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். 57 உடன் ஒரு எண் எந்த என்ற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2 3 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும். இப்போ 57 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா?
எந்த சின்ன எண்ணை கூட்டினால் 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுபடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 கூட்டுறீங்கன்னு வச்சுங்க 58ன்னு கிடைக்கும். இந்த 58 வந்து 2ஆல் வகுபடும், மீதி நம்பரால் எல்லாம் வகுபடாது. 2 கூட்டினீங்கன்னா 59ன்னு கிடைக்கும். இது வந்து நமக்கு பகா எண் ஆயிரும். 3 கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க 60ன்னு கிடைக்கும். இந்த 60 வந்து 2ஆலேயும் வகுபடும், 3ஆலேயும் வகுபடும், 4ஆலேயும் வகுப்படும், 15 4 60, 5ஆலேயும் வகுப்படும். அப்போ இங்கே என்னன்னு சொல்லிடலாம், 3 என்ற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும். சம் நம்பர் 2, சரியா தவறா என கூறுக. அதில் ஃபஸ்ட்டு சம் 57 மற்றும் 69 ஆகியவை சார்பகா எண்கள். இப்போ 57ம் 69ம் சார்பகா எண்கள்னு அவங்க கொடுத்துருக்காங்க கணக்கில். இது எப்படின்னா 2க்கும் பொது காரணி. இப்போ 57 69ன்னு 2 எண்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த 2 எண்களுக்கும் இடையே உள்ள பொது காரணி, இதுக்கு காரணி கண்டுபிடிப்பீங்க, இதுக்கும் காரணி கண்டுபிடிப்பீங்க. 2க்கும் பொது காரணி 1 தவிர, 1ங்கிற நம்பரை தவிர வேறு இருக்கக்கூடாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3ங்கிற நம்பர் 2க்குமே வரும், 1ம் வரும். அதனால் இது என்னன்னு நம்ம சொல்லிடலாம், இது வந்து சார்பகா எண்கள் கண்டிப்பாக இல்லை, அதனால் தவறுன்னு சொல்லிடுறோம். இல்லை செகண்ட் சம் பாருங்கள், 17 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீபே கா 1 ஆகும். இது 2க்கும் மீப்பெரு பொது காரணி எடுத்திங்கன்னா 17க்கும் 18க்கும் எடுத்திங்கன்னா என்ன நமக்கு கிடைக்கும், 1ன்னு தான் கிடைக்கும். அதனால் இந்த இது வந்து சரி. அடுத்து தேர்ட் ஒன், இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமம். இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா, 2 அடுத்தடுத்த எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா அவ்விரு எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். இது வந்து சரி. அடுத்து ஃபோர்த் ஒன், இரு சார்பகா எண்களின் மீசிமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ 2 சார்பகா எண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய மீசிமா வந்து அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து தவறு. சார்பகா எண்கள்னாவே நமக்கு வந்து எப்படி இருக்கும், நமக்கு 2க்கும் பொது காரணி 1 தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அதாவது இப்போ 2 எண்கள் இப்போ 15 17ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இது 2க்கும் பொது காரணி 1 தவிர வேறு ஒன்றும் இல்லை, இது சார்பகா எண்கள்னு எடுத்துக்கிறோம். இது 2க்கும் மீசிமான்னு பார்த்தீங்கன்னா இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது தான் மீசிமான்னு வரும். இந்த எண்களின் கூடுதலுக்கு சமம்னு அவங்க சொல்லியிருக்கனால இங்கே பெருக்கலுக்கு தான் சமம், கூடுதலுக்கு சமம்னு வராது. அதனால் இந்த விடை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், தவறுன்னு சொல்லிடலாம். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இரு எண்களின் மீபே கா எப்போதும் அவற்றின் மீசிமாவின் காரணியாக இருக்கும். மீப்பெரு பொது காரணி எப்போதும் அவற்றின் மீசிமாவின் காரணியாக இருக்கும். மீசிவோட காரணியாக தான் மீபே கா இருக்கும். இந்த விடை வந்து நமக்கு சரி.